சென்னை சைதாப்பேட்டையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நவீன மருத்துவமனை கட்டிடத்தை திறந்து வைக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் குணசேகரன். இந்த நவீன மருத்துவமனையின் சிறப்பம்சங்கள் என்ன? அது பற்றிய விவரங்களை பகிர்ந்துக்கங்க. சென்னை சைதாப்பேட்டையில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நவீன மருத்துவ உபகரணங்கள் வசதியுடன் கூடியிருக்கக்கூடிய 28.75 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய மருத்துவமனையினை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது திறந்து வைத்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை நம்மால் பார்த்து முடிகிறது. அதுவும் குறிப்பாக மருத்துவத்துறை அமைச்சரினுடைய தொகுதியில் புதிய மருத்துவமனை தற்பொழுது கட்டப்பட்டிருக்கிறது. 28.75 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த புனரமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையினை தற்பொழுது துணை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக இந்த புதிய மருத்துவமனையில் 6 தளங்களுடன் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய மருத்துவமனையில் பல்வேறு மருத்துவ உபகரணங்களும் அதிநவீன வசதிகளும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக 110 படுக்கைகள் கொண்டிருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையின் பயன்பாட்டிற்காக 2.25 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் என்பது இங்கு கொள்முதல் செய்யப்பட்டு பொதுமக்களினுடைய பயன்பாட்டிற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் புதிய மருத்துவமனை தரைதளத்தில் 7 படுக்கைகள் கொண்ட விபத்து மற்றும் முதலுதவி சிகிச்சை பிரிவு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தளத்திலும் ஒவ்வொரு சிறப்பு பிரிவுகளுக்கு உண்டான அந்த மருத்துவ சிறப்பு பிரிவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு உயர்தர மருத்துவ சிகிச்சைகள் இந்த தொகுதி மக்களுக்கும் அதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் வழங்குவதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போன்று முதல் தளத்தில் வெளிநோயாளர்கள் பிரிவு மற்றும் மருந்தகம் உள்ளிட்ட இரத்த சேகரிப்பு பகுதி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் இந்த புதிய மருத்துவமனையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனை தான் தற்பொழுது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். அவரோடு அமைச்சர் KN நேரு அதே போன்று மருத்துவ நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகளும் இதில் தற்பொழுது பங்கேற்றிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.